இன்றைக்கி அங்காய பொடின்னு ஒன்று, இது ரொம்ப ட்ரெடிஷ்னல், எங்கள் பாட்டி காலத்து இது. இந்த பொடி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, எல்லா மருந்து சாமானும் சேர்ந்துருக்கு. வயிற்றுக்கு வந்து ரொம்ப க்ளீன் பண்ணும், அப்புறம் வந்து புண்ணெல்லாம் ஆற்றும். அதனால் வேப்பம்பூ வந்து சாதாரணமாக யாரும் வேப்பம்பூலாம் சேர்த்துக்க மாட்டா. இந்த பொடி பண்ணி சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இது வெங்காயம் இதுக்கு வயிறு க்ளீன் பண்ணுறதுக்கு, கூலாக வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் கசப்பெல்லாம் செய்கிறதுக்கா சுண்டைக்காய், மணத்தக்காளி, வேப்பம்பூ, இந்த எல்லாத்தையும் கருவேப்பிலை, இது எல்லாமே வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இது வந்து ஃபார் ஹெல்த். சுக்கு, ஜீரண சக்திக்கு மிளகு, ஜீரம், இதெல்லாம் ஜீரம் வந்து ஜீரகம்னு அகத்தை சீர் பண்ணுறது, வயிற்றை சரி பண்ணுறதுக்குன்னு ஜீரா கஷாயம் வச்சு குடிப்பா. ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு கூட கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு பொடி. இதை வந்து பண்ணி பாருங்க. அந்த காலத்துக்கு இதெல்லாம் மறக்காமல் ஒன்று செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பாருங்க, இல்லை உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வேணுங்கிற பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாமா? இப்போ வந்து சுண்டைக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், தனியா, மிளகு, ஜீரகம், சுக்கு ஒரு துண்டு, வேப்பம்பூ இதெல்லாம் ஒரே அளவு ஈக்குவலாக ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன் நான். சுண்டைக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், தனியா, ஜீரகம், மிளகு, சுக்கு கொஞ்சோண்டு. சுக்கு ரொம்ப காரமாக இருக்கும் இல்லையா, ஆல்ரெடி மிளகுலாம் இருக்கிறதுனால ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் வேப்பம்பூ நல்லா க்ளீன் பண்ணி, வேப்பம்பூ கடையிலே கிடைக்கிறது, எங்கள் ஊரில் மரத்தில் இருக்கிறதுனால எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச வேப்பம்பூ, அப்புறம் ஒரே ஒரு மிளகா வத்தல் வாசனைக்கு, ஓமம், அதுவும் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால நல்லா பார்த்து எவ்வளோ வேணும்? ஒரு ஸ்பூன் தான். அப்புறம் கருவேப்பிலை. இப்போ வந்து ஈரமாக இருந்தால் இந்த பொடி பண்ணி நிறைய நாள் வச்சுக்கலாம், ஒரு 6 மாதம் கூட வச்சுக்கலாம். அதனால் என்ன பண்ணுங்க, கருவேப்பிலை என்னென்னா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி மைக்ரோ ஓவனில் வச்சு ஹையில் 1 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வெளியில் வச்சா இது மாதிரி நல்ல இதாக பொடியாக இதுவே இருக்காது, கலரும் மாறாது. அட் த சேம் டைம் நீங்கள் வதக்கினெல்லாம் கலர் போயிடும். அதனால் ஈரம் போகிற வரைக்கும் வதக்கணும், அது தனியாக வதக்கணும். அதனால் இது மாதிரி ஈஸியாக மைக்ரோவன் தான் இப்போ இருக்கேன். நான் நல்லா ஹையில் வச்சு ஒரு 1 மினிட் வச்சு வெளியில் எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஆற வச்சேன்னா இது மாதிரி நல்லா கலகலாம் ஆகிடும். இப்போ இது வந்து ஒன்றா வறுத்துக்கணும் ட்ரையாக. எல்லாத்தையும் ஒன்றா பட்டால் ஒவ்வொன்றும் ஒரு சைஸில் இருக்கிறதுனால வறுகாடும். நான் வறுத்தப்புறம் காமிக்கிறேன் எல்லாத்தையும் வறுத்து, ஏன்னா அது வறுக்கிறதுக்கு நிறைய ஆகும் இல்லையா. ஒவ்வொன்றா தனித்தனியாக வருங்க, தனித்தனியாக வறுக்கணும். வறுத்தோன்னு அப்புறம் சுக்கெல்லாம் வறுக்க வேண்டாம், சுக்கை தவிர்த்து எல்லாத்தையும் வறுக்கணுமா? இதெல்லாம் வறுக்கணும். கருவேப்பிலை ஆல்ரெடி ட்ரையாக வச்சுருக்கேன், அதனால் வறுக்க வேண்டாம். வறுத்தோன்னு காமிக்கிறேன்.